அண்ணாமலை கேட்கும் தொகுதி மறுக்கும் எடப்பாடி. இன்று நாம் 2 முக்கிய செய்திகளை பற்றி பார்க்க உள்ளோம். அதற்கு முன் நமது சேனலை பார்க்கும் உங்களில் பலர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள். எனவே அண்ணாமலை அவர்களை பற்றிய செய்திகளை தொடர்ந்து வழங்கி வரும் நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுப்பதன் மூலம் அண்ணாமலை பற்றிய இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேரும். எனவே உடனே லைக் கொடுக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்போது செய்தியை தொடருவோம். முதலில் நேற்று அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது நிருபர்களிடம் விளாத்திக்குளத்தில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் போலீசார் அலட்சியமாக நடந்து கொண்டுள்ளனர். இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. முதல்வர் வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்தியாவில் எங்காவது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உண்டா? தமிழகத்தில் மட்டும்தான் கேன் எடுத்து சென்று பெட்ரோல் பிடிக்க தூண்டி வருகின்றனர். வதந்தி பரப்பி மக்களிடம் பீதியை கிளப்பி வருகின்றனர். தமிழகத்தில் டிஜிபி உள்துறை செயலர் தவறான தகவல்களை அளித்து மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கின்றனர். தேர்தல் எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம். எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி கிளம்பிவிட்டது. 6 தொகுதியில் போட்டியிட்டிருந்த மதிமுகவிற்கு 4 சீட்டு தான் கொடுத்துள்ளனர். திருமா 6-7 சீட்டுகளை ஏற்றுக்கொள்வாரா என தெரியாது. தமிழக அரசியலில் தேர்தல் நெருங்கும் முன் ஒரு திருப்பம் இருக்கும். இந்த முறை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் நிற்கிறார். திமுகவின் தலைவர்கள் இப்போதே ஜெயித்து விட்டதாக காட்டிக்கொள்கின்றனர். இதுதான் அவர்களின் அழிவுக்கு அஸ்திவாரம். இதுவரை நான் போட்டியிட சீட் கேட்கவில்லை. கட்சி சொல்வதை செய்வேன். பிரச்சாரம் செய்வது எனது கடமை என்று அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். இப்போது 2வது செய்தியாக நாம் பார்க்க இருப்பது அண்ணாமலை கேட்கும் தொகுதி மறுக்கும் எடப்பாடி. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறி தொடர்கிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டசபை தொகுதியில் போட்டியிடுமாறு அண்ணாமலை அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக நிர்வாகிகள் சிலர் கூறுகையில் தேர்தல் தேதி ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு பேச்சு இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் பழனிசாமி பாஜக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பேசி வருகிறார் என்றனர். தேமுதிக வராததால் பாஜக பாமக அதிக தொகுதிகள் கேட்கின்றன. பாஜக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, தென் சென்னை, கோவை, நீலகிரி, திருப்பூர் லோக்சபா தொகுதிகளுக்குட்பட்ட சட்டசபை தொகுதிகளை குறிவைத்து கேட்கிறது. கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி இம்முறை கோவை வடக்கில் போட்டியிடுகிறார். 2024 லோக்சபா தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். ஆனால் கோவை மாவட்டத்தில் பாஜகவுக்கு ஒரு தொகுதி மட்டுமே தர முடியும் என்ற நிலையில் பழனிசாமி பல்லடம் அல்லது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியை மாற்றாக பரிந்துரைத்துள்ளார். சென்னை மாநகரில் குறைந்தது 4 தொகுதிகளை பாஜக கேட்கிறது. தென் சென்னை லோக்சபா தொகுதிக்குள் 2 தொகுதிகள் கோரப்படுகின்றன. முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். நேற்று முன்தினம் டெல்லி சென்ற அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்கரி, அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து வேளச்சேரியை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அதிமுக விருகம்பாக்கம் அல்லது மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்க விரும்புவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்பதால் தொகுதி பங்கீடு பேச்சு விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை பல்லடத்தில் போட்டியிடுவாரா அல்லது அவரது விருப்பம் நிறைவேறுமா என்பது அரசியல் வட்டாரத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை கேட்பது போல் அவர் சிங்காநல்லூரிலேயே போட்டியிடுவது சரியா அல்லது வேறு எங்கு போட்டியிடலாம் என்பதை நீங்கள் உங்கள் கருத்தாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்.